வணக்கம். இந்த வீடியோ நம் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டப்புறம் கடந்த 2 மாசத்துக்கு மேல தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறது கண் முன்னாலேயே. அது என்ன மாற்றம் அப்படின்னா, முதல் முறையாக தமிழகத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் சரி, இந்த டெண்டர்லயும் சரி, இல்ல சிஎம் ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிறதுல லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குது, லஞ்சம் கொடுக்க தேவை கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா மக்கள் மனசுல பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய பேப்பர்ல பார்த்துக்கோ, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வெளியில பேசுறாங்க, இந்த இடத்துல நான் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெண்டரோட ரேட் எல்லாம் இப்ப அந்த 30% அந்த பார்ட்டி ஃபண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எவ்வளவு தூரம் உண்மையில எனக்கு தெரியுது. ஆனா இப்போ டெண்டரோட ரேட் எல்லாம் கம்மியாகி போச்சு. ஏன்னா அந்த லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா யாருமே, நான் எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது, என்னோட இது வரைக்கும் தமிழகம் லஞ்சம் கொடுக்காது எந்த வேலையும் நடக்கல. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்திருக்கு. அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய விஷயம். இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, தமிழகத்துல கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும், நிறைய ஆபீசர்ஸ் வரும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும், நிறைய ஃபேக்டரிஸ் வரும். இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா தனி மனுஷனோட வருமானம் பெருகும். தனி மனுஷனோட வருமானம் பெருகும், ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கத்தோட வருமானம் பெருகும். அப்படி பெருகும் போது என்ன ஆகுது, கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்ட்ராவா காசு இருக்கும். அந்த காசுனால ஏற்கனவே 10 லட்சம் கோடியோ 13 லட்சம் கோடியோ எவ்வளவு கடன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் உருவாகும். முதல் முறையாக தமிழகத்தின் கடன் மேலே செல்லாமல் கீழே செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அதாவது லஞ்சம் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற முதன்மை மாநிலங்களா தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்ளிருக்கிறார்களா, அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறக்கூடிய எல்லா சூழலும் இனி உருவாகும். நன்றி முதல்வர் அவர்களே. என்னன்னா இந்த 2 மாசம் நடந்தது பெரிய விஷயம் கிடையாது. இனிமே இதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டு கொண்டு போகணும். அதை நீங்க கொண்டு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, பதவியா இருக்கும் போதே நான் கவர்மெண்டோட பணத்தை தொடவும் மாட்டேன், பப்ளிக்கோட பணத்தை நான் தொடவும் மாட்டேன், தொட்டவங்களை நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரிதான் நடந்துட்டு இருக்கீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா பெரிய விஷயம். தமிழகம் மிக செழிப்பான ஒரு மாநிலமாக மாறும், வளமான நாடாகவும் மாறும். அத்தனை மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஐயா, இதை நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்ன மாதிரி எல்லா மக்களுடைய எண்ணமும். அதை செய்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.